இந்தியா விட்டு இளைஞர்கள் போவதற்கான காரணமே ஒன்றிய மோடி அரசாங்கம் தான். ஊழலும் லஞ்சமும் தலைவிரிச்சிருக்கு. அதானி அம்பானி போன்ற ஆளுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. ஆனா வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கும் அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலத்திற்கும் முதலீடு என்பது செய்யப்படல. இந்திய சமூகத்தை பின்னாடி இழுக்கிற வேலையை கார்ப்பரேட் பண்ணுது. அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு வகுப்புவாத பாஜக ஒத்துழைக்குது அப்படிங்கிறது. தொழிற்சாலை வச்சு மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம், தொழிற்சாலை வச்சு கார் உற்பத்தி பண்ணலாம். ஆனா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தொழிற்சாலை வச்சு பொய்ய உற்பத்தி பண்றான். ஹையர் அண்ட் ஃபயர் என்று சொல்லக்கூடிய அமர்த்து துரத்து என்ற அந்த உலகமயமாக்கலுடைய கோட்பாடுகள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவாதுன்றதை மட்டும் நம்ம தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. இளைஞர்களை பற்றி கவலைப்படாமல் உலகத்தை சுற்றி கொண்டக்கூடிய வாலிபராக இந்தியாவுடைய பிரதமர் இருக்காருன்னு தான் நம்ம நேரடியா பார்க்கிறோம். வளர்ச்சி முக்கியமான கேள்வி. இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடுது. லஞ்சமும் ஊழலும் இருக்கின்ற வரையில் நாட்டு மக்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அரசியல்வாதிகள் 2 முறை 3 முறை எம்பியா இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்காங்க. சொத்துக்கள் ஒரு பரம்பரைக்கு 2 பரம்பரைக்கு சொத்துக்கள் சேர்த்து நமது பணத்தை எல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க. சாமானிய மக்களுக்கு வாக்களித்திற்கு எப்படி வேலை கிடைக்கும்? சாமானிய மக்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்? இந்த லஞ்சம் ஊழல் என்னைக்கு ஒழியும் அப்படின்னு மக்கள் பொதுவாக கவலைப்படுறாங்க. சமூக ஆர்வலர்கள், சமூக நோக்கர்கள் எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, லஞ்சமும் ஊழலும் உண்மையிலேயே இந்த சமூகத்தை சீரழிக்கிறதா? இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கை கனவை அழிக்கிறதா? உங்க பார்வை என்ன சொல்லுங்க. அது சொத்து எப்ப குவிகிறது அல்லது ஒரு இடத்துல சேர்றதுன்னு துவங்குச்சோ அங்கேயே ஊழலும் அதை சேர்க்கிற ஆசையும் உருவாயிருச்சு. முதலாளித்துவத்தினுடைய இன்னொரு பிரதிபலிப்பு தான் சொத்து சேர்ப்பதும் லாபத்தை அதிகரிக்கிறதுக்கானது. அதுக்கு எந்த வழியில வேணாலும் போகலாம். ஊழல் பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், கமிஷன் வாங்கலாம், திருடலாம், சட்டத்துக்கு புறம்பா என்ன வேலைகளையும் செய்யலான்றது தான் அந்த வருமானத்தை அல்லது அந்த சொத்தோட அளவை கூட்டுறதுக்கான முயற்சி. இதற்கு எதிராக மக்கள்கிட்ட கடும் கோபம் இருக்கு. கோபம் இருக்கிறதுனாலும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தெரியல. இதற்கு எதிராக ஒன்றுபட வேண்டிய சூழல்ல இந்தியா இல்லை. சாதி மதம் அவனை பிரிக்கிறதுக்கான பல்வேறு சக்திகள் இருக்கனால அவனுக்கு தெரியுது, அப்பட்டமா எங்க போனாலும் ஊழல் பணம் இருந்தா தான் ஒரு வேலையை செய்ய முடியுது. ஒரு சான்றிதழ் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு கனெக்ஷன் வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஊழலும் லஞ்சமும் தலைவிரிச்சிருக்கு. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. விதிவிலக்குகள் வேணா சில இடங்கள்ல இருக்கலாம். அப்ப அதற்கு மேல் மக்களுடைய உள்ளூர கோபம் கடுமையா இருக்கு. ஆனா வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஆனா இது நீடிக்காது. இன்னும் இது அதிகரிக்கும் போது ஒரு நாள் வெடிச்சு செதறும். அது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா மாறும் அப்படிங்கிறது. அடுத்து என்னன்னா, இளைஞர்களுக்கு இலவசமாக கல்வி மறுக்கப்படுது, வேலையில்லா திட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கு. இதற்கு அரசியல் வில் பவர் வேணும்னு இன்னைக்கு இது முன்னாடி பேசும்போது சொன்னீங்க. அங்க அரசியல் வில் பவர் இல்லாதனால்தான் இது தீர்ப்பதற்கு அவங்களுக்கு முடியல, தெரியலன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இதனால் அல்டிமேட்டாக பாதிக்கிறது இளைஞர்கள் தான், வேலையில்லாத இளைஞர்கள் தான். அப்ப வேலையில்லாத இளைஞர்கள் எனக்கு வேலை வேணும், இலவசமாக கல்வி வேண்டும், நானும் இந்த சமூகத்தின் பிரஜை, நான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன், வாக்களித்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டாமா என்று அவர்களின் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வரல, அரசாங்கத்தை எதிர்த்து போராட்ட களத்திற்கு அவர்கள் ஏன் வரவில்லை? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க போன நூற்றாண்டுக்கும் இந்த நூற்றாண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்துருச்சு. இந்தியாவுலையும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் மீதான ஆழமான விழிப்புணர்வு உருவாயிருக்கு. பிரச்சனையை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஊழலா இருக்கலாம் அல்லது வேற சில பிரச்சனைகளா இருக்கலாம், மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் விழிப்புணர்வு கடந்த காலங்களை விட அதிகரிச்சிருக்கு. நீங்க அதனாலதான்
புதிய புதிய அரசியல் சக்திகள் பின்னாடி இளைஞர்கள் புதிய தேடல்னாலதான் புதிய இடங்களையும் பார்க்கறாங்க, புதிய இடங்களுக்கும் போறாங்க. ஆனா புதிய இடங்கள் ஏமாற்றம் தரக்கூடியதா இருக்கு. கொள்கை ஒன்று பேசினாலும் கூட நடைமுறையில அவங்களுடைய செயல்பாடு என்பது அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அப்ப விழிப்புணர்வு ஏற்படுறதும் புதிய அரசியல் விவாதங்கள் தமிழ்நாட்டில் எழுந்து வர்றதோ ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி. இந்த அறிகுறி என்பது விரைவில் ஒரு சரியான திசை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது. படித்த இளைஞர்கள் என்று சொல்ற பொழுது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 2.5 லட்சம் பேர் அமெரிக்காவுக்கு போறாங்க, 1.5 லட்சம் பேர் கனடாவுக்கு போறாங்க. ஆல் டுகெதர் 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் பேர் படிப்பதற்காகவும் அங்கேயே படிச்சுட்டு வேலைக்காகவும் பல்வேறு நாடு, USA, யூரோப்பு, கனடா, ஆஸ்திரேலியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நாடுகளுக்கு, ஜெர்மன் உட்பட இருக்கிற நாடுகளுக்கு போயிடுறாங்க. அதுக்கு ஏன் போறாங்கன்னு கேட்டா, இங்கிருந்து என்ன லஞ்சம் கொடுத்து படிக்க முடியாது, லஞ்சம் கொடுத்து வேலை கேட்க முடியாது, அதனால நான் இங்கே செட் ஆகுது நமக்கு, நான் அங்கே போய் செட்டில் ஆகிறேன்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான இதே காரணத்தை சொல்றாங்க. அப்போ வேலை அந்த லஞ்சமும் ஊழலும் இருப்பது தான் இவர்கள் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆவதற்கு முக்கியமான காரணமா? ஒன்று, இந்தியா விட்டு இளைஞர்கள் போவதற்கான காரணமே ஒன்றிய மோடி அரசாங்கம் தான். படித்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர்களுடைய சக்தியை இந்திய நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஏற்ப இந்திய நாட்டுடைய வளங்கள் என்பது பகிர்ந்து அளிக்கப்படலை. அதானி அம்பானி போன்ற ஆளுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. ஆனா அந்த வளங்கள் மூலமா சேகரிச்சு இந்திய நாட்டில் முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படலை. அடிப்படையான பிரச்சனையே அரசு தன்னுடைய பொறுப்பற்ற தன்மை தான். ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் எப்படி நீங்க 5 லட்சம் பேர் வெளிநாட்டுக்கு போறான்னு சொல்றீங்களோ அது மாதிரியே இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு சந்தையில ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இணைகிறாங்க. அப்போ கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வேலை கேட்டு வேலை வாய்ப்பு சந்தைக்கு வரும்போது அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பை இந்த அரசாங்கம் உணர்ந்திருக்கா? அதற்கான திட்டமிடுதல் இருக்கா? அப்படின்னா அதை பத்திலாம் கவலைப்படாத உலகம் சுற்றும் வாலிபராத்தான் இளைஞர்களை பற்றி கவலைப்படாமல் உலகத்தை சுற்றி கொண்டக்கூடிய வாலிபராக இந்தியாவுடைய பிரதமர் இருக்காருன்னு தான் நம்ம நேரடியா பார்க்கிறோம். இந்தியாவில் ஏராளமான வளங்களும் வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வளங்களும் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கும் அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலத்திற்கும் முதலீடு என்பது செய்யப்படலை. ஆனா இது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்குது அப்படிங்கிறது. அனைத்து பொதுத்துறைகளும் தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரத்னவேல் பாண்டியன் கமிஷனுடைய பரிந்துரை. அது 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பொதுத்துறைகளை தனியாருக்கு கொடுப்பதை காங்கிரஸ் 2000 துவங்கிட்டாங்க. அவங்க துவங்கினதை இப்ப நாங்க ஆரம்பிச்சு வேகமா போட்டுட்டோமே தவிர நாங்க பண்றதா இல்லை. இது முதலையே காங்கிரஸ் கட்சியே பண்ணிடுது. நாங்க இதை வேகப்படுத்துறோம். ஏன் வேகப்படுத்துறோம்னா, இந்தியா வேகமான வளர்ச்சி எட்ட வேண்டும், மற்ற வளர்ந்த நாடுகளை போட்டி போட வேண்டும். அப்படின்னா இந்தியாவுடைய அனைத்து பொது தனியாருக்கு கொடுத்தால்தான் இந்தியா முன்னேறும், தனியாருக்கு கொடுத்தால்தான் வேலை வாய்ப்புகள் புதுசாக உருவாகும், வேலை கிடைக்கும் என்று மத்திய பாஜக அரசு சொல்லுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாமே சொல்றாங்க, ஜிடிபி உயருது, இந்தியா வளருது, வல்லரசாகுது, எல்லாமே ஒளிர்கிறது, இந்தியாவே ஒளிர்கிறது அப்படின்னு எல்லாமே ஒளிருது மிளருது, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% பேர் அணிதிரட்டப்படாத உழைப்பாளி மக்களா இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தீர்வு? அதுக்கு ஏதாச்சும் இந்த அரசாங்கங்கள் திட்டங்களை உருவாக்குவா? அது மாதிரி இந்தியாவுடைய அடிப்படையான கிராமங்கள் வளர்ச்சியை பற்றி கவலைப்படுறாங்களா? அடுத்து இந்த அரசாங்கம் எதுக்கு எடுத்தாலும் நேரு செஞ்சாரு அல்லது காங்கிரஸ் பண்ணுச்சு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாங்க. பிஜேபி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு 17 வருஷம் இருந்திருக்கு. 98 துவங்கி 2004 வரைக்குமான அந்த 6 ஆண்டுகள், 2009 2014 2025 வரமான ஒரு 11 ஆண்டுகள்.
ஆக மொத்தம் இந்திய நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் 17 ஆண்டுகள் இருந்த பிறகும் இன்னும் காங்கிரஸை குறை சொல்றது என்பது கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சீப்பை ஒழிச்சு வச்ச கதைன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு யுக்தியைத்தான் கையாளுகிறார்களே ஒழிய உண்மையை, நேர்மையை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை செய்யாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எப்படியாவது திசை திருப்பி இந்திய நாட்டு மக்களை நாசமாக்குற வேலையை தான் இந்த அரசு செய்யுது. அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. ஆட தெரியாதவன் தெரு கோணலா இருக்குன்னு அந்த காலத்துல சொன்ன மாதிரி இந்த காலத்துல மோடி அரசாங்கம் பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, நேரு காலத்துல இருந்த பிரச்சனை, நேருனா யாருன்னு இன்னைக்கு கேட்கிற நிலைமையில தான் சாதாரண நிலைமைன்னா நான் சொல்றது பள்ளிக்கூட பாட புத்தகங்களை இருக்கிறத சொல்லல. நேரு என்ற உருவம்லாம் கிட்டத்தட்ட இந்திய சமூகத்துல இந்த ஜெனரேஷன் மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு எந்த அளவுக்கு அறிமுகம், நேரு மாமான்னு தெரியும், பிரதமரா எத்தனை வருஷம் இருந்தாரு, அதுக்கு பிறகு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு எந்த அளவுக்கு தெரியும். அப்படி ஒரு படத்துல கூட வரும், அஜித் நடிச்சிருக்கக்கூடிய படம், அதில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ எடுப்பாரு, ஆட்டோ போகாது, உடனே அஜித் என்ன பண்ணுவாரு, அந்த கண்ணாடியை திருப்பி வைப்பாரு, உடனே ஆட்டோ போகும். கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிறதுல பின்னாடி இழுத்துக்கிட்டு இருப்பான் ஒரு ஆளு. அப்படி இந்திய சமூகத்தை பின்னாடி இழுக்கிற வேலையை கார்ப்பரேட் பண்ணுது. அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு வகுப்புவாத பாஜக ஒத்துழைக்குது அப்படிங்கிறது. ஒன்றிய பாஜக அரசினுடைய கொள்கைகளால் சாமானிய மக்கள், இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்படாத பிரிவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப பாதிக்கப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா, இங்க தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சு வந்துட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி அவங்க வாக்களிப்பாங்க? தொடர்ந்து அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்களே, ஏன் வாக்களிக்கிறாங்க? இதுல என்ன சூட்சமும் இருக்கு? பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க வாக்களிக்க கூடாதுல, ஜெயிக்க கூடாதுல, அவங்க தொடர்ந்து 3வது முறை ஜெயிச்சிட்டாங்களே. உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்களேன்? அதாவது இந்திய வாக்களிப்பு முறையில் இருக்கிற இது என்னன்னா, ஒரு 4 பேர் போட்டியிட்டா 100 ஓட்டுல 4 பேர் போட்டியிட்டா 4 பேருக்கும் ஓட்டு பிரியும் போது 30% ஓட்டு வாங்குறவங்க கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை என்பதுதான் இருக்கு. அதை இந்த பிரதிநிதித்துவ முறை என்பது பல பேர் பிரிஞ்சிருக்கனால பிஜேபி மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது. ஆனா அதை 2024 தேர்தல் கொஞ்சம் மட்டுப்படுத்திருச்சு. ஒற்றுமை இவ்வளவு விரிவான அளவுல கடந்த தேர்தல்களில் ஏற்படலை. இந்த தேர்தலில் ஏற்பட்டது. பிஜேபி பெரும்பான்மையிலிருந்து குறைந்து மைனாரிட்டிக்கு வந்திருக்காங்க. இது இன்னும் பலப்படும் போது அவங்க மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகங்களுக்கு ஒரு சரியான வலுவான அணி உருவாகும் போது கண்டிப்பா பிஜேபியும் மோடி அரசும் வீழ்த்தப்படும் அப்படிங்கிறதா. இன்று வட இந்திய ஊடகங்கள் பாஜக ஊதுகுழலாக மாறி இருக்கு என்று பரவலாக சொல்றாங்க. உண்மையை சொல்வதே கிடையாது. வறுமையை பற்றியும் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றியும் பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலை கூட வட இந்திய ஊடகங்கள் மக்கள் மத்தியில் சொல்றதே கிடையாது. அவங்க உண்மையை மறைக்கிறாங்க என்று சொல்றாங்க. ஆனா அது வந்து தென்னிந்திய ஊடகங்கள் அப்படி சொல்றாங்க. நியூட்ரலா இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு கார்ப்பரேட் மீடியாக்கள் அந்த ஒட்டுமொத்த மனித சிந்தனையும் கட்டுப்படுத்துகிற அல்லது ஆக்கிரமிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. அவங்க என்ன மாதிரியான ஒரு யுக்தியை கையாளுறாங்கன்னா, உண்மையை சொல்றது கிடையாது, ஒரு மனுஷனோட உணர்ச்சியை தூண்டுறது. பாத்தியா, அங்க பாத்தியா, இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி உண்மைகளை மறைத்து உணர்வுகளை தூண்டி, அதுவும் உண்மைகளை சொல்றது இல்ல, பொய்யான பகுத்தறிவற்ற இதுவரைக்கும் ஆய்வு எந்த இதுவும் இல்லாத பொய்களையும் வதந்திகளையும் சொல்லி சாதாரண மக்களுடைய உணர்வை தூண்டிட்டு உண்மையை மறைக்கிற ஒரு கோட்பாடு பேரு போஸ்ட் ட்ரூத்னு சொல்லுவாங்க. அதை சரியா பின்பற்றுறது மோடி அரசாங்கம்.
உண்மைகளை மக்களிடமிருந்து மறைத்து விட்டு அவன் தான் உனக்கு எதிரி, இவன் தான் எதிரி, இவனாலதான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனே வழி இல்லாம இருக்கான். சிறுபான்மையின மக்கள் என்ன நிலைமையில இருக்காங்க? சச்சார் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அல்லது இவங்களுக்கு போட்ட ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ரங்கநாத் கமிஷன், மிஸ்ரா கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒட்டுமொத்த மக்கள்லயே ரொம்ப வறுமையிலையும் வேதனையிலையும் இருக்கிறது வாய்ப்புகள் இல்லாத சமூகமா இருக்காங்க. சிறுபான்மை சமூகம் தான் இருக்கு. அவங்கள சொல்லி ஏமாத்துகிற அரசியல், திசை திருப்புற அரசியல். அதாவதுங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தொழிற்சாலை வச்சு மின்சார உற்பத்தி பண்ணலாம், தொழிற்சாலை வச்சு கார் உற்பத்தி பண்ணலாம். ஆனா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தொழிற்சாலை வச்சு பொய்யை உற்பத்தி பண்றான். அந்த பொய்கள் தான் மக்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாகுது. பொய்களை கடந்து மக்கள் உண்மைகளை நோக்கி வருவாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை விரைவில் உருவாக்குவாங்கன்றது. பொதுவாக தமிழ் சமூகம் வந்து இந்த உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்றோம். தமிழ் சமூகம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியிலும் வேள்வியிலும் சிறந்த சமூகம் என்று சொல்றான். தமிழ் சமூகத்துக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது என்று சொல்றான். அப்படிப்பட்ட தமிழக மக்கள் இன்றைக்கு அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்திய அரசு தான் காரணம் என்று நீங்க சொல்றீங்க. அப்போ தமிழகத்துக்கு ஆண்ட 2 பெரும் கட்சிகள், திராவிட கட்சிகள் இந்த துயரை துடைக்க முன்வரவில்லையா? அப்படி இருக்க தமிழ் சமூகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழ் சமூகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய இன்றைய இளைஞர்கள் பல்வேறு திசை மாறி போகிறாங்க. அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தேவைக்காக அவர்கள் போராட்டத்துக்கு வரவில்லை, படிக்கிறதில்லை, பல்வேறு தெரிந்து கொள்ளலை, ஐபிஎல் திருவிழாவில் மூழ்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் சொன்ன வருவது என்ன? உங்க கருத்தை சொல்லுங்க. அது தமிழ் சமூகம் என்பது காலங்காலமா உழைப்பின் மீதான மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் வச்சிருக்கக்கூடிய சமூகம். நீங்க தை திருநாள் வருது, பொங்கல் வருதுன்னா உழைப்பின் திருநாளாகத்தான் நம்ம கொண்டாடுறோம். அப்போ உழைப்பு என்பது தமிழ் சமூகத்தினுடைய உயிர் மூச்சா இருந்திருக்கு. அப்போ தமிழ் சமூகத்தினுடைய உழைப்பு என்பது இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு இருக்குன்னா காலங்காலமாக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய உழைப்பு என்பது செல்வத்தை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயன்பட்டிருக்கு. மதிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு உழைப்பின் மீது மிகப்பெரிய அளவுக்கு ஆர்வம் மிக்கவர்கள் தமிழர்கள். எவ்வளவு பெரிய பேரிடர் வந்தாலும் அடுத்த சில நாட்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களால் அந்த பேரிடரை அரசு எந்த அளவுக்கு உதவி பண்றதுன்றது வேற. அதையும் தாண்டி ஒக்கி புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, சென்னை பெருவெள்ளம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. ஆனா அதெல்லாம் அடுத்த ஒரு மாத காலத்தில் அந்த முழு நிவாரணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லல. ஆனா அந்த மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுறதுல நம்ம ரொம்ப பாராட்டலாம் சொல்லணும். வரக்கூடியவர்கள் ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சார ஊழியர்கள் பல ஊர்கள்ல இருந்து அந்த பகுதிக்கு போய் அடுத்த ஒரு வாரத்துல 10 நாள்ல மின்சாரம் சீரடைந்ததும், ஏன்னா மின்சாரம் இருந்தா தான் உலகம் இயங்கும். அப்போ உலகம் இயங்குகிறதுக்கான அந்த உணர்வு, என்ன உணர்வு? சக மனிதன் பாதிக்கப்படும் போது அவனை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கு. இன்றைக்கும் பல்வேறு புதிய தளங்கள்ல ஏராளமான இளைஞர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த உணர்வு என்பது இப்ப என்ன பண்றாங்கன்னா, சினிமா படத்துல வர்ற மாதிரி ஒரு பெரிய தலைவர் வருவாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பொதுவா இளைஞர்கள் அல்லது சாதாரண மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு தலைவர் வரவும் முடியாது, வந்தாலும் எதையும் செய்ய முடியாது என்பதுதான் இந்த சமூகத்துடைய நிலைமை. அப்ப எப்படி தீர்வு? இப்ப என்னதான் தீர்வுக்கு சொல்றீங்க அப்படின்னா, இந்த விவாதம் தனிநபர்களை மையப்படுத்தியதாக, தலைவர்களாக மையப்படுத்தியதாக இல்லாமல் ஒரு கொள்கையையும் உலகத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதற்கு எதிரான அரசியல் விழிப்புணர்வை உருவாக்குறது, அரசியல் உரையாடலை நம்ம நடத்துறது. கொள்கைகள், முதலாளித்துவம், சோசலிசம், ஏகாதிபத்தியம் அல்லது நவீன தாராளமயம் அல்லது இன்னைக்கு
சொல்லக்கூடிய கேரியரிசம், இப்படி பலவிதமான கருத்துக்களை பற்றி ஒரு அரசியல் உரையாடல் தமிழ் சமூகத்துல நடக்கும் போதும் முன்னெடுக்கப்படும் போதும் ஒரு சரியான திசை வழியை உருவாக்குவார்கள் இளைஞர்கள். கண்டிப்பா உருவாக்குவாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கையில மாற்றம் நடக்கலையா? லத்தீன் அமெரிக்கால நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானது இல்லையா? பங்களாதேஷ், யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள்லயே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. ஆனாலப்பட்ட அமெரிக்காலேயே வால் ஸ்ட்ரீட்ல இளைஞர்கள் டென்ட் போட்டு 99% நாங்க இருக்கும்போது 1% இருக்குடா, 99% நீ ஒதுக்குறேன்னு சொல்லலையா? உலகத்துல இருக்கக்கூடிய 100% மக்கள் தொகையில இன்னைக்கும் 25% மக்கள் சோசலிசத்தின் கீழ் இருக்காங்க. சீனா அல்லது வடகொரியா அல்லது வியட்நாம், இப்படி பல நாடுகள். அதே மாதிரி லத்தீன் அமெரிக்காவுடைய பல நாடுகள் இன்றைக்கு மாபெரும் இடதுசாரிகளுடைய எழுச்சி என்பது ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய சமூக வலைத்தளங்களும் இன்னும் பல்வேறு விதமான விவாதங்களும் இளைஞர்கள்ட்ட போய்கிட்டு இருக்கு. இந்த பரிமாற்றங்கள் ஒரு அரசியல் விழிப்புணர்வை உரையாடலை நம்ம ஏற்படுத்தும் போது ஒன்றுபடும் போது ஒரு மாபெரும் மாற்றத்தை இளைஞர்கள் உருவாக்குவாங்க. ஓகே, நன்றி பாலா சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.